எல்லோருக்கும் வணக்கம். புகழ்பெற்ற கவிஞர் காக்கைப்பாடினியார் அரங்கத்தில் படைப்பிலக்கியம் பற்றிய ஒரு அமர்வு தொடங்குகிறது. வந்திருக்கக்கூடிய எல்லாரும் கற்றறிந்தவர்கள், இந்த விஷயத்தில் துறைபோகியவர்கள். எனவே இந்த அமர்வு மிகச் சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த அமர்வில் ஐஸ்வர்யன் அவர்கள் 2000களில் சிறுகதை உலகு அச்சமூட்டும் ஓர் ஆய்வு பார்வை என்ற ஒரு தலைப்பில் அவர்கள் கட்டுரை சமர்ப்பிக்கிறார்கள். மதிப்புக்குரிய மலர்கொடி அவர்கள் சிறுகதைகளில் சமூக மதிப்புகளும் மாற்றங்களும் என்னும் தலைப்பில் ஒரு கட்டுரை படிக்க இருக்கிறார்கள். மா தியாகராஜன் அவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களின் சிறுகதைகளில் மொழி நடை, அண்ணாவர்களுடைய கதைகளில் பல அம்சங்கள் உண்டு, அதில் மொழி நடை பற்றி அவர்கள் கட்டுரை படிக்க இருக்கிறார்கள். கேசவன் சொர்ணம் அவர்கள் பேரறிஞர் அண்ணா மற்றும் முபாசான் சிறுகதை இலக்கியத்தில் பெண்மை ஓர் ஒப்பியல் பார்வை என்ற வகையில் கட்டுரை படிக்க இருக்கிறார்கள். முதல் கட்டுரையே ரொம்ப சிறப்பாக ஒரு தொடக்கமாக அமைகிறது என்று நான் உணர்கிறேன். வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களை நான் அன்போடு வணங்கி வரவேற்கிறேன். தமிழ் சிறுகதை உலகம் சாதாரணமாக வாவேசு ஐயர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது என்று சொல்வார்கள். சங்க இலக்கியங்களை நீங்கள் ஆழ்ந்து படிக்க தொடங்கினீர்கள் என்றால் எனக்கு அப்படி தோன்றியது. குறிஞ்சி பாடல்களில் ஏராளமான சிறுகதைகள் உள்ளன என்று தெரியும். மொழி கவிதை மொழி, ஆனால் அந்த குறிஞ்சி பாடல்களில் இருப்பது சிறுகதைகள் தான் என்ற உணர்வு எனக்கு உண்டு. எனவே சிறுகதை என்பது இன்று ஏற்று தோன்றியதல்ல, அது நீண்ட பாரம்பரியம் உள்ளது. அதே மாதிரி நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய பாரம்பரியமாக கிராமத்திலே கதை பேசும் ஒரு வழக்கம் இருக்கிறது. அதிலும் சிறுகதைகள் நிறைய இருக்கிறது, கிராம கதைகள் இருக்கிறது. எனவே நம்முடைய மரம் சார்ந்த ஒரு வடிவமாகவே சிறுகதையை கொள்ள வேண்டும் என்று நான் கருதுகிறேன். அதில் நவீன சிறுகதைகள் என்று சொல்லும் பொழுது வாவேசு ஐயர் அவர்கள் ஆற்றங்கரை மரம் என்று ஒரு சிறுகதையை எழுதி இந்த மரபை தொடங்கி வைத்தார்கள் என்று பொதுவாக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த பாணி என்ன பாணி? ஒரு நடந்த செய்தியை வாசகர்கள் அப்படியே இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணமும், அதற்குள்ளே ஒரு சமூக அழுத்தம் இருக்கிறது, ஒரு சமூக உணர்வு இருக்கிறது, இந்த உணர்வையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் அதற்குள்ளே இருந்தது. அடுத்து நிறைய பேர் இருக்கிறார்கள். புதுமை பித்தன் அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு தாவுகிறார். நிறைய எழுதி வந்திருக்கிறார்கள், சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். ஆனால் புதுமை பித்தன் அடுத்த கட்டத்துக்கு தாவுகிறார் என்று நான் கருதுகிறேன். அவருடைய பல கதைகளை சொல்ல முடியும். ஆனால் சாப விமோசனம் என்ற கதை ஒரு புராண செய்தியை வைத்துக் கொண்டு, அந்த புராண செய்தியை பழைய காலத்தில் என்று நடந்ததோ நடக்கவில்லையோ அல்லது ஒரு கலைதானோ என்று நினைக்கக்கூடிய அந்த செய்திக்குள் இருந்து இன்றைய வாழ்வியலுக்கு தேவையான, பெண் விடுதலைக்கு தேவையான ஒரு சித்திரத்தை கிளப்புகின்ற ஒரு அற்புதத்தை செய்கிறார். இது ஒரு வரலாறு, ஒரு வரலாற்றினுடைய அடுத்த கட்டம் என்று நான் கருதுகிறேன். நிறைய எழுதியிருக்கிறார். சொன்ன நேரம் இல்லை, நான் 10 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் என்னுடைய எண்ணம். அப்பொழுதுதான் அவர்களுக்கெல்லாம் ஆளுக்கு 20 நிமிடம் கிடைக்கும். ஒரு வேளை மிச்சம் வந்தால் நீங்கள் கூட யாராவது கருத்து பரிமாறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தவர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய யதார்த்த படைப்பாளிகள், நுட்பமான படைப்பாளிகள் அலர்ந்திருக்கிறார்கள். நிறைய சொல்ல வேண்டும். நான் ஒரு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், பூமணி அவர்களுடைய சிறுகதைகள் யதார்த்த சிறுகதைகள். ஆனால் சிறுகதைகள் யதார்த்தத்திலிருந்து மீறி ஒரு புதிய வடிவத்தை பெற்றிருக்கின்றன. அவருடைய நிறைய சிறுகதைகள், அந்த கதைகள் எல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது யதார்த்தத்தினுடைய வளர்ச்சி எப்படியெல்லாம் 70, 80களிலே ஏற்பட்டிருக்கிறது என்பதை பார்க்க முடியும். அடுத்து யதார்த்தத்தில் இருந்து நவீனத்துவத்துக்கு தமிழ் சிறுகதை தாவும் காலம். நவீனத்துவம் என்ற ஒரு புதிய கோட்பாடு, அந்த கோட்பாடு எப்படி தாவுகிறது என்பதை தமிழ்ச்செல்வனுடைய
வாளின் தனிமை என்ற ஒரு சிறுகதை மிக மிக அற்புதமான ஒரு வடிவ பரிசோதனையாக, வடிவத்துக்குள்ளே நாம் இழந்த பழைய வாழ்க்கையினுடைய சோக சித்திரமாக, வாழ் என்பது வீரத்தின் அடையாளம், வாழ் என்பது வலிமையின் அடையாளம், வாழ் என்பது அரசின் அடையாளம். அந்த வாழ் கடைசியாக இன்று சோப்பு அறுக்க பயன்படுகிறது என்ற அந்த சோகத்தை சொல்லி இந்த மாதிரியான ஒரு புதிய சமூகத்தினுடைய வீழ்ச்சியை, அறங்களினுடைய வீழ்ச்சியை மிக அருமையாக சொல்லி இருக்கிறார் தமிழ்ச்செல்வன். இதுலயும் 1000 பேரை சொல்ல முடியும். உங்களுக்கெல்லாம் இப்ப வேற வேற விதமான இருக்கும். எனக்கு நான் நேரத்தை கருதி அவரை நான் குறிப்பிட்டு சொல்லுகிறேன். அதே மாதிரி பெண்ணியம் 80களுக்கு பிறகு இலக்கியம் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து இன்று வளம் பெற்று வருகின்றன. இதுவரை இல்லாத புதிய வளங்கள் இலக்கியத்தில் வந்து கொண்டிருக்கின்றன. அதுல முதலாவது சொல்லக்கூடிய என்றால் பெண்மை, பெண்ணியம், பெண் விடுதலையை மையமாக வைத்து எழுதுவார்கள். அதுவும் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அம்பையை அதில் குறிப்பிட்ட சாதனையாளராக கருத முடியும். அவருடைய கதைகள் எல்லாம் நீங்கள் படித்தீர்கள் என்றால் ஆண் பெண் சமத்துவம் என்பது எவ்வளவு முக்கியமானது, அந்த சமத்துவத்தில் நாம் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நுட்பமாக, சத்தமில்லாமல், எந்த குரலும் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு வடிவத்தை நாம் பார்த்திருக்கின்றோம். அதே மாதிரி அடுத்தால் தலித்தியம் வருகிறது. தலித்தியம் 80களுக்கு பிறகு குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் அவருடைய அந்த பாரத ரத்னா விருது பிறகு, அவருடைய 100 விழாவுக்கு பிறகு மிகப்பெரிய எழுச்சியை பெற்றிருக்கிறது. அந்த எழுச்சியின் குறியீடாக நிறைய கதைகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆமா, அந்த கதைகள் எட்வர்ட் சச்சிதானந்தன் என்ற ஒரு எழுத்தாளர் யதார்த்தத்தையும் புனைவையும் துன்பத்தையும் எல்லாவற்றையும் சேர்ந்து அவர் பிசைந்து கதையாக மாற்றியிருக்கிறார் என்பது மிக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அது தமிழ் இலக்கியத்தை மிகவும் வளப்படுத்தி இருக்கிறது. இதற்கு எங்க ஊர் பக்கத்துல ஏஎம் சாலன் ஒரு இளம் எழுத்தாளர், அவர் கேரளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எழுதிய கதை என்பது வீடு, வீடு என்ற கதை. வீடு வேற ஒண்ணும் கிடையாது, ஒரு வீடு, ஒரு அறை கொண்ட வீடு. அந்த வீடு மகனும் மருமகளும் தங்க வரும் பொழுது மழைக்காலத்திலே, குளிர்காலத்திலே அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் குழந்தைகள் மற்ற குழந்தைகளுக்கும் எப்படி ஒரு பிரச்சனையாக மாறிவிடுகிறது. வீடுதான். அந்த வீட்டுக்குள்ளே வாழ முடியாமல் வெளியே வந்தவர்கள் படும் பாடு, அந்த பாட்டை பார்த்துக் கொண்டு அந்த மனமான தம்பதிகள் வீட்டுக்குள்ளே சந்தோஷப்பட முடியாமல் அவர்கள் படும் தவிப்பு. அற்புதமான கதைகள், தலித்திய கதைகள் வந்து கொண்டிருக்கின்றன. அது இன்னைக்கு புதிய ஒரு வடிவம் வந்திருக்கிறது, புதிய வடிவம். அந்த வடிவத்தை பார்த்தீங்கன்னா அந்த வடிவத்துக்குள்ள நுழைவதற்கு மிகுந்த தயாரிப்பு தேவைப்படுகிறது. தொன்மத்தை உடைத்து காட்டுகிறார்கள், புனைவை உடைத்து காட்டுகிறார்கள், புராணத்தை உடைத்து காட்டுகிறார்கள். நமக்கெல்லாம் தெரியும் வியாச பகவான் மகாபாரதத்தை எழுதினார் என்று. ஆனால் வியாச பகவான் எழுதுவதற்கான நிர்பந்தம் என்ன? நான் இதை எழுதவில்லை என்றால் கண்ணனே எழுதி முடித்துவிட்டு தலைகளாக மாற்றி விடுவான் என்ற அச்சம் அவருக்கு இருந்தது என்று ஒரு புதிய புனைவை ஏற்படுத்துகிறார். வியாச பகவானே இந்த 101 பேரை உருவாக்கியவர். குந்தி வயிற்றில் இழுத்துக் கொள்ளும் பொழுது அந்த கற்பம் கலைந்து விழும்போது அதை 101 பானையில் வைத்துக் கொண்டு அந்த பானையில் இந்த கருக்களை வளர்த்து 101 பேரை உருவாக்கி இந்த சோகத்தை செய்தவன் வியாசன் என்று ஒரு குற்றச்சாட்டையும் அதற்குள்ளே வைத்து என்னென்னவெல்லாம் மாயங்கள் செய்கிறார்கள். இப்படிப்பட்ட மாயங்கள் நடக்கின்ற காலம் எது? சிறுகதை தொடங்கியது எங்கோ, இன்று போவது எங்கோ. நிறைய பேருக்கு பயமாகவும் இருக்கிறது, ஆச்சரியமாகவும் இருக்கிறது. அதுக்குள்ளே நுழைந்து போவர்களுக்கு ஆஹா, நம்முடைய வாரிசுகள், நம்முடைய பேரர்கள் என்ன போடுகிறார்கள் என்ற ஒரு பிரமிப்பும் ஏற்படுகிறது. இப்படியான பல உணர்வுகளுக்குள்ளே சிறுகதைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. இதில் அறிஞர் அண்ணா அவர்கள் 60கள் 50கள் 60கள் அந்த காலகட்டத்தை சார்ந்தவர்கள், 40 50 60 காலகட்டத்தை சார்ந்தவர்கள். அன்று